ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே இன்றைக்கு 7வது ஸ்லோகம். சம்ருஷ்ட தைத்யபதி சோதித திக்கஜாதி தந்தாதிநாச பரிதோஷித பக்த டிம்ப பக்தாபிபாலன விசித்திர விசேஷ தீக்ஷா லக்ஷ்மீ நரசிம்ம மம தேஹி கராவலம்பம். இதுல 10 விஷயங்கள் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே. முதல் விஷயம் தைத்யபதி. ஹிரண்யகசிபு அசுரர்களுக்கு அரசனாக இருந்தான். சம்ருஷ்ட, அவனுக்கு பிரஹ்லாதன் மீது கடும் கோபம் ஏற்பட்டது, ரோஷம் ஏற்பட்டது. அதற்கு மேலே சம்ரோஷ், கடும் கோபம் ஏற்பட்டது. சோதித திக்கஜ, அவன் திக்கஜங்களை எல்லாம் பிரகலாதனை கொல்வதற்காக ஏவி விட்டான். திக்கஜங்கள் என்றால் 8 திக்குகளிலேயும் ஓரத்தில் இருக்கிற யானைகள். அவை பிரகலாதனோடு தங்கள் தந்தங்களாலே மோதின, தந்தங்களாலே குத்தின. ஆனால் அந்த தந்தங்கள் ஒடிந்து போயின. திக்கஜாதி தந்தாதி நாச, தந்தங்கள் எல்லாம் ஒடிந்து போய்விட்டபடியினாலே பரிதோஷித பக்த டிம்ப, இதை பார்த்த பிரஹ்லாதன் பரிதுஷ்டனானான், சந்தோஷம் வந்தது, மகிழ்ந்தான். பக்த டிம்ப, அப்படி ஒடிந்து போனதற்கு காரணமே அவன் பக்தனாகவும் டிம்பனாகவும் இருந்ததுதான். பக்தன் பெருமாளிடம் பக்தி கொண்டவன், டிம்பன் குழந்தையாக மற்ற உலகியல்கள் தெரியாதவனாக இருந்து முழு நேரத்தையும் பகவத் பக்தியிலேயே கழித்தவன். அடுத்தது 3வது பாதம். பக்தாபிபாலன விசித்திர விசேஷ தீக்ஷா, பக்தர்களை காப்பாற்றுவதிலே பெருமாள் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது அதே குறியாக ஊற்றமாக இருக்கிறார். எப்பொழுதும் பக்தர்களை காப்பாற்றுகிறார், காப்பாற்றாமல் விடுவதே கிடையாது. அதை அவர் விசித்திர விசேஷ தீக்ஷா, விசித்திரமாகவும் விசேஷமாகவும் பண்ணுவார். விசித்திரமாக பண்ணுவது என்று எப்பொழுதாவது அபூர்வமாக நடக்கும் உலக நியதிகளையும் மீறி ஆச்சரியகரமாகவும் பண்ணுவார். பிரகலாதன் சரித்திரத்திலே அது நடந்தது. பிரகலாத ரட்சணத்தை அவர் ஆச்சரியமான ரீதியிலே பண்ணினார். இப்படி கூட நடக்குமா உலகத்திலே என்று பிறர் வியக்கும்படியாக விசேஷமாக பண்ணுவார். சிறப்பாக உயர்ந்த வகையிலே பண்ணுவார் அந்த ரட்சணத்தை. லக்ஷ்மி நிருசிம்ஹா, இப்படி அவர் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறாரே, அந்த தீட்சையிலே லக்ஷ்மிக்கும் பங்கு இருக்கிறது. எப்பொழுதும் யாகாதி தீட்சைகளை பண்ணி கொள்பவர்கள் பத்னி சமேதர்களாகத்தான் பண்ணிக்கொள்ள வேண்டும். லக்ஷ்மி நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம், லக்ஷ்மி நரசிம்மனே எனக்கு உன்னுடைய கராவலம்பத்தை கொடு என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரையை பார்த்து விட்டோம். மேலான ஆபாதமான அர்த்தத்தை இப்பொழுது சம்ருஷ்ட என்பது முதல் பதம். இங்கே ரோஷம் அதிகமாக ஆயிற்று ஹிரண்யகசிபுவுக்கு என்று, ரோஷத்தாலே வெகுண்ட சினம் கொண்ட ஹிரண்யகசிபு என்று. அதற்கான புராண வச்சனங்களை பார்க்க போகிறோம். 2 புராணங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று ஸ்ரீ விஷ்ணு புராணம், இன்னொன்று ஸ்ரீமத் பாகவதம். இப்பொழுது விஷ்ணு புராணத்திலிருந்து அவனுடைய கோபத்தை பற்றி. ஏதன் நிஷம்ய தைத்யேந்திரஹ சகோபோ ரக்தலோச்சனஹ விலோக்ய தத்குரும் பிராஹ ஸ்புரிதாதர பல்லவஹ. ஏதத்தி, பிரஹ்லாதன் சொன்ன இந்த வார்த்தையை நிஷம்யா கேட்டு, தைத்யேந்திரஹ அசுரர்களுக்கெல்லாம் அரசனாக இருந்தவன் ஹிரண்யகசிபு சகோபஹா கோபத்தோடு கூடினவனாய், ரக்தலோச்சனஹா சிவந்து போன கண்களை கொண்டவனாய், கோபத்தினாலே கண் சிவந்து போயிற்று. தத் குரும் விலோக்கிய, அந்த பிரஹ்லாதனுடைய குருவை, அவனுக்கு சொல்லிக் கொடுத்த உபாத்தியாயரை ஆச்சாரியரை பார்த்து, பிராகா இந்த மாதிரி பேசினான். பேசும் பொழுது அவனுடைய கோபத்தின் காரணமாக, சீற்றத்தின் காரணமாக பேச்சே சரியாக வரவில்லை. அவனுடைய உதடு துடிக்கிறது. ஸ்புரிதாதர பல்லவஹ,
ஸ்புரித துடித்துக் கொண்டிருக்கிற அதர உதடு இதழ்களை கொண்டவனாக அந்த ஹிரண்யகசிபு ஆச்சாரியனைத்தான் முதலில் நிந்தித்தான். இனி என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறாய் என்று. சம்ருஷ்ட தைத்யபதி. சம்ருஷ்ட என்பதற்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கிற ஸ்லோகம். இத்யுக்த்வோ பரதம் புத்திரம் ஹிரண்யகசிபூருஷா. இந்த ருஷ்ங்கிற வார்த்தை சம்ருஷ்டால இருக்கிற ருஷ் பாகவதத்திலேயும் இருக்கிறது. அந்தீகிருதாத்மா ஸ்வோத்சங்காதி நிரஸ்யதமஹீதலே ஆஹாமர்ஷருஷாவிஷ்டः கஷாயீபூதலோச்சனः. இது இவ்வாறாக உத்தா சொல்லிவிட்டு உபரதம் ஓய்ந்து போன புத்திரனான பிரகலாதனை பார்த்து, பிரகலாதன் ஹிரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடித்து விட்டான். அப்பொழுது ஹிரண்யகசிபு ருஷா, ஹிரண்யகசிபுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. ருஷா அந்த ரோஷத்தினாலே அந்தீகிருத்தாத்மா குருடனாகிவிட்டான். அவனுக்கு நோக்கங்கள் எல்லாம் ரொம்பவும் மோசமாகிவிட்டன என்ற அர்த்தம். கோபத்தினாலே குருடனாகி ஸ்வோத்சங்காதி தன்னுடைய மடியில் இருந்து அந்த புத்திரனை மஹீதலே நிரஸ்யத தரையிலே கீழே தள்ளினான். இவன் ஒரு ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறான். அந்த ஆசனத்திலே தன்னுடைய மடியிலே தன்னுடைய குழந்தையான பிரகலாதனை வைத்துக் கொண்டிருக்கிறான். பிரகலாதன் சொன்ன இந்த வார்த்தையை பார்த்த பிறகு அவனுக்கு ரோஷத்தினாலே குருடனாகிவிட்டான். குருடனாகிவிட்டான் என்றால் வாஸ்தவமாகவே கண் பார்வையை இழந்தான் என்ற அர்த்தமில்லை. அவனுக்கு எது எப்படி என்பது புரியாமல் போய்விட்டது. அந்தீகிருதாத்மா. அதனாலே அவசரமாக தன்னுடைய மடியில் இருந்து குழந்தையை கீழே தள்ளிவிட்டான். ஆஹாமர்ஷ ருஷாவிஷ்டா. ஆஹா, அவன் பேசினான். இப்பொழுது அமர்ஷ. அமர்ஷா என்றால் சகித்து கொள்ள முடியாத தன்மை, பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. இவன் என்ன இப்படி ஆகிவிட்டானே என்று. ருஷா என்பது ரோஷம். இவற்றினாலே ஆவிஷ்டக ஆவேசம் வந்தவனாக அவனுக்கு அவனையும் மீறி அவனையும் ஆட்கொண்டு விட்டது அவனுடைய ரோஷம். கஷாயீபூதலோச்சன. அவனுடைய கண்ணானது சிவந்து போய்விட்டது, கஷாயமாகிவிட்டது என்றால் காவி நிறம் அடைந்து விட்டது கண். அந்த ரோஷத்தினுடைய வெளிப்பாடு இது கண்ணிலே தெரிகிறது. அப்படி அவன் பேசினான் என்று பாகவதத்திலேயும் சம்ருஷ்ட என்பதற்கான விளக்கம் இருக்கிறது. இப்படி இந்த கதையிலே அவனுக்கு வந்த ரோஷம் என்பது பெரிய பங்கு வகிப்பதனாலே அதை ஒரு பதத்தாலே இடுகிறார் இங்கே. சம்ருஷ்ட தைத்யபதி சோதித. அவன் தைத்யபதி என்பதை புராணங்கள் இப்படி தெரிவிக்கின்றன. ஹிரண்யகசிபு ராஜன்னே அஜேயமஜராமரம் ஆத்மானமப்ரதித்வந்த்வம் ஏகராஜம் வ்யதித்ஸத தைத்யேந்திர தபஸா தப்தாஹ என்று அவனை தைத்யேந்திர என்ற பதத்தினாலேயும் சொல்லுகிறது புராணம். அவன் தைத்ய ஏகராஜனாக ஆன கதையையும் சொல்லுகிறது. இந்த கதை ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கிறது. நாரதர் யுதிஷ்டிரருக்கு கதை சொல்வதாக இருக்கிறது. இந்த பிரகலாத சரித்திரத்தை, நிருசிம்மாவதார சரித்திரத்தை, ஹிரண்யகசிபுடைய வர்த்தாந்தத்தை யுதிஷ்டிரருக்கு நாரதர் சொல்லுகிறார். அதனாலே ராஜன் என்று இங்கே சம்போதனம் வருகிறது, ராஜாவே என்று. இங்க சொன்ன ராஜா யார் என்றால் யுதிஷ்டிரர். ஹிரண்யகசிபு என்ன பண்ணினான்? தன்னை உயர்த்தி கொள்ள நினைத்தான். எந்தெந்த மாதிரியெல்லாம் தனக்கு சிறப்புகள் பெருமைகள் வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கேற்ப அவன் சில காரியங்களை பண்ணினான். ஒன்று அஜேயம். தன்னை யாரும் வெல்லக்கூடாது, மற்றவர்களாலே வெல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும், ஜெயிக்க முடியாதவனாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவன் விரும்பினான் தனக்கு இந்த சக்திகள் எல்லாம் வர வேண்டும் என்று. அஜராமரம். ஜரா என்றால் மூப்பு, மர என்றால் மரணம். மூப்பு மரணம் இவையெல்லாம் தன்னிடம் வரக்கூடாது. தான் யுவாவாகவே தீர்க்க காலம் இருக்க வேண்டும் என்பதையும் அவன் விரும்பினான். ஆத்மானம் தன்னை அப்பிரதித்வந்த்வம் ஈடு இணை இல்லாதவனா, இவனுக்கு பிரதி எதிரிணை என்று இன்னொருத்தன் இருக்கக்கூடாது லோகத்திலே.
எல்லோரையும் விட தானேதான் சிறந்திருக்க வேண்டும் என்றும் நினைத்தான். ஏகராஜம், இந்த உலகம் மொத்தத்துக்கும் ஒரே ராஜாவாக தான் இருக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் தன் கீழ் அடங்கித்தான் இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான். மிகவும் மிகவும் பெரிய பேராசைப்பட்டான் வாஸ்தவம். ஆனால் அந்த பேராசைப்படுவதற்கான தகுதி அவனுக்கு இருந்தது. அவன் அதற்கான காரியங்களை பண்ண முடிந்தது. இப்படி பண்ணிக்கொள்வதற்கு விரும்பினான் என்ற அர்த்தம். விதாத்தும் ஐச்சதி, இப்படி பண்ணுவதற்கு விரும்பினான். அதனால என்ன பண்ணினான்? உக்கிரமான தபஸை பண்ணினான். தவத்தின் மூலமாக இதை சாதித்துக் கொள்ள முடியும். பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினான், அவரிடம் வரமாக பெற்று இதையெல்லாம் அதன் மூலமாக இந்த சிறப்புகளை தான் அடைய முடியும் என்று. தைத்யேந்திர தபசா தப்தாக, அதற்கான தகுதி ஆற்றல் அவனுக்கு இருந்தது என்று சொன்னோமே, அதுதான் இது. அவன் மிகவும் கொடூரமான தபஸை பண்ண முடிந்தது அவனாலே. அவனுடைய தபஸினாலே மீதி பேரெல்லாம் தவிக்க ஆரம்பித்து விட்டார்கள், முக்கியமாக தேவதைகள் எல்லாம். அப்படி உக்ரமான ஒரு தபஸை பண்ணுகிறான். எவ்வளவு உக்ரம் என்றால் அவனுக்கு வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிரம்மாவுக்கு அந்த தபஸ் நிர்பந்தப்படுத்தியது. அப்படி கடோரமான தபஸை ஹிரண்யகசிப்பு பண்ணினான். இப்பொழுது சொல்வது எதற்கு என்றால், அவன் அந்த தபஸை பண்ணி பிரம்மாவினிடமிருந்து வரம் பெற்று கிட்டத்தட்ட அவன் எப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று விரும்பினானோ அப்படியெல்லாம் ஆகிவிட்டான். கிட்டத்தட்ட என்பது எதற்காக என்றால், மரணம் இல்லாமல் இருக்க முடியாது. அதற்காக சில நியமங்களோடு அவனுக்கு மரணம் இல்லாமையையும் ஒரு விதமாக அவர் கொடுத்தார். பிரம்மா வரமாக கொடுத்தார். அடியோடு மரணமே இருக்காது என்று சொல்லாமல், இப்படிப்பட்ட மரணம் இருக்காது, அப்படிப்பட்ட மரணம் இருக்காது என்றெல்லாம் சில நியதிகளோடு அவனுக்கு அமரத்துவத்தையும் கொடுத்தார், அஜேயத்துவத்தையும் கொடுத்தார், அப்பிரதித்வந்த்வத்தையும் கொடுத்தார், ஏகராஜனாகவும் ஆக்கினார். அவன் என்னென்ன விரும்பினானோ அவனுடைய பேராசைகள் எல்லாம் கூட நிறைவேறின. அவ்வளவு உக்கிரமான தபஸ்வியாக அவன் இருந்தான். இதனாலே தேவர்கள் தவித்தார்கள். இந்த கதையை சொல்லும் பொழுது அவன் தைத்தியர்களுக்கு மட்டும் பதியாக இல்லாமல் லோகத்துக்கெல்லாம் பதி ஆனான் என்பதை பார்க்கிறோம். சோதித திக்கஜ, அவனுக்கு தன்னுடைய பையனான பிரகலாதன் மீது ரோஷம் அதிகமாக ஆகும் பொழுது அவன் என்னென்னவோ பல விதங்களாக பிரகலாதனை கொல்வதற்காக முயற்சிகளை பண்ணினான் என்று நாம் சில வாரங்களாகவே பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது ஒன்று, போன வாரத்திலே சர்ப்பங்களை ஏவினான் என்று பார்த்தோம். இப்பொழுது திக்கஜங்களை ஏவினான். திக்கஜங்கள் என்றால் திக்குகளிலே இருக்கிற யானைகள் என்று. அவை புராணங்களிலே பிரசித்தமானவை. ஐராவத புண்டரீகோ வாமன குமுதோஞ்சனஹ புஷ்பதந்த சார்வபௌம சுப்ரதீகஷ்ட திக்கஜாஹ என்று 8 திக்கஜங்கள் இருக்கின்றன. அந்த 8 திக்கஜங்களுக்கும் பெயர்கள் கூட அமர கோஷம் தருகிறது. 8 திக்கஜங்கள். ஐராவதம், இது கிழக்கு திக்கிலே இருப்பது, இந்திரனுக்கு வாகனமாக இருப்பது. 8 திக்குகளுக்கும் 8 திக் பாலகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாகனமாகவும் இது இருக்கும். புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், புஷ்பதந்தம், சார்வபௌமம், சுப்ரதீகம் என்று 8 யானைகள். அந்த 8 யானைகளையும் இவன் எப்படி ஏவ முடிந்தது என்றால், இவன் தேவர்களையும் அடக்கி வைத்து ஏகராஜனாக ஆகிவிட்டான் பிரம்மா கொடுத்த வரத்தினாலே. எல்லாரும் இவன் இட்ட வழக்காக, இவன் ஆணைக்கு கீழ்ப்படிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால்தான் போன வாரத்து கதையிலே அவன் தட்சகன் முதலிய பாம்புகளை எல்லாம் ஏவ முடிந்தது. இப்பொழுது ஐராவதம் முதலிய யானைகளை எல்லாம் ஏவுகிறான். சோதித, சோதித என்றால் இவன் கட்டளை இடுகிறான் யானைகளுக்கு. என்ன என்று இதோ ஸ்லோகம். ஹே திக்கஜாஹ சங்கடதந்தமிஸ்ராஹ கணதைனம் அஸ்மத்ரிபு பக்ஷபின்னம் தஜ்ஜா விநாசாய பவந்தி தஸ்ய
யதாரணே பிரஜ்வலிதோ ஹுதாசஹ. ஹே திக்கஜாக, ஓ திக்கு யானைகளே, சங்கட தந்தமிஸ்ராக, உங்களுடைய தந்தங்கள் சங்கடங்களாக அடர்ந்தவையாக உறுதியாக இருக்கின்றன. கனதைனம், ஏனம் இந்த குழந்தையை, கனதா நீங்கள் வந்து கொல்லுங்கள், அடித்து கொல்லுங்கள். அஸ்மத்ரிபு பக்ஷ பின்னம், ஏன் என்ன குற்றம் செய்தான் இந்த குழந்தை என்றால், அஸ்மத்ரிபு எங்களுக்கு ரிபுவாக பகைவனாக சத்ருவாக இருக்கிறவன் யார் என்று இங்கே சொல்லவில்லை. அவர் பகவான் நாராயணன் விஷ்ணுவைத்தான் சொல்லுகிறான் அஸ்மத்ரிபு என்று. அவனுடைய பக்கம் இருக்கிறதே கட்சி, அதனாலே பின்னனாக இருக்கிறான் அவன். இவனுக்கு அவர்கள் பேத புத்தியை ஏற்படுத்துகிறார்கள். சாமம் தானம் பேதம் தண்டம் என்று நாலிலே பேதம் என்கிற ஒரு உபாயம் இருக்கிறது அல்லவா, அதை பண்ணி இருக்கிறார்கள் அவனுக்கு. எனக்கும் இவனுக்குமே பிடிக்காமல் எங்களுக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எதிரிக்காரர்கள் தான் அதை பண்ணி இருக்க வேண்டும். இவன் அந்த எதிரிகளுக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படி ரிபுபட்சத்தினாலே பேதோபாயத்தில் ஆளாகிவிட்டான் இவன். இவனை விட்டு வைத்திருப்பது கூடாது. ஏன் கூடாது என்றால், இவன் என்ன இருந்தாலும் நம்முடைய அசுர வகுப்பை சேர்ந்தவன் தானே. இவன் நமக்கு பெரிய தீங்கை பண்ணி விடுவானா என்ன என்று கேட்காதீர்கள். தஜ்ஜாவிநாசாய பவந்தி தஸ்ய, சில சமயங்களிலே எந்த குலத்திலே பிறந்தார்களோ அவர்கள் தாங்கள் பிறந்த குலத்துக்கே விநாசத்தை தேடுவதும் உண்டு. அப்படி கதைகள் உண்டு. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆரணே பிரஜ்வலிதோ ஹுதாசஹ, எப்படியானால் அரணியிலே, அரணி என்றால் என்ன என்றால், அரணிக்கட்டை என்பது ஒரு மரக்கட்டை, அரச மரத்தாலே பண்ணுவார்கள். அந்த மரக்கட்டையிலே இரண்டு பகுதிகளும் நடுவிலே கடைகிற பகுதியும் இருக்கும். அதை வைத்து கடைந்தோமானால், கடைவது என்பது தயிர் கடைவது போலே கயிறை கட்டி வேகமாக இழுக்க வேண்டும். இரண்டு பேராக பண்ணுகிற காரியம். ஒருவர் அந்த கட்டையை ஆடாதபடி நன்றாக அழுத்தி பிடித்து கொண்டிருப்பார், இன்னொருவர் கயிற்றை கட்டி அதிலே கடைவார். அப்படி அரணி கடைந்தால் அந்த உரசல் ஏற்படுவதனாலே நெருப்பு உண்டாகும். அப்படி உண்டாகிற நெருப்பிலே தான் அக்னிஹோத்ராதி காரியங்களை பண்ண வேண்டும் என்று விதித்திருக்கிறது. சில சமயங்களிலே என்ன ஆகும், மரக்கட்டையிலிருந்து இவ்வாறு கடையப்பட்டு தோன்றின நெருப்பே தங்கள் ஜாதியான மரங்களையே அழித்துவிடும். அந்த நெருப்பு அதிகமாகி விட்டதானால் அது காட்டு தீயாக பரவி மரங்களையே எரித்துவிடும். இந்த நெருப்பே மரத்திலிருந்து வந்தது தானே, இது மரத்தை எரிக்குமா என்ன என்று யாரும் கேட்பதில்லை. நெருப்பு மரத்தை எரிக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். நெருப்பு மரத்திலிருந்து உண்டாகும் என்பதும் தெரியும். மரக்கட்டையை மிகவும் பலத்தோடு கூட தேய்த்தோமானால் கூட நெருப்பு வரும். தேய்ப்பதை விட கடைவது என்பது இன்னும் சுலபமாக அந்த நெருப்பை வரவழைப்பதற்கான வழி. அப்படி அரணிக்கட்டையிலிருந்து கடையப்பட்ட நெருப்பானது தான் இந்த மரக்கட்டையிலிருந்து தானே தோன்றினோம், நாம் மற்ற மரக்கட்டைகளை எல்லாம் எரிக்க கூடாது, மரக்கட்டை என்பது நமக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது என்று நினைப்பதில்லை. அது மரக்கட்டையிலிருந்து தோன்றியிருந்த பொழுதும் எத்தனையோ மரக்கட்டைகளை எரித்து கொண்டுதான் இருக்கிறது. அதுபோல அசுரகுலத்தில் இருந்து தோன்றின இந்த பிரகலாதன் தான் அசுரகுலத்தை சேர்ந்தவன் ஆயிற்றே, நம்முடைய குலமான அசுரகுலத்தாருக்கு தீங்கு இழைக்கலாமா என்று கருதாமல் எதிரி குலத்தோடு கூட சேர்ந்து கொண்டு அவர்களுடைய பேதோபாயத்துக்கு வசமாகி போய் அவர்களை பிரசம்சை பண்ணி கொண்டு இப்பொழுது நம்முடைய குலத்துக்கு விநாசத்துக்காக வந்திருக்கிறான். இவனை இப்படியே விடக்கூடாது. அதனாலே திக்கஜங்களே, நீங்கள் இவனை அடித்துக் கொள்ளுங்கள் என்று ஏவினான் ஹிரண்யகசிபு. அதுதான் சோதித என்று இங்கே பதம். திக்கஜ சோதித திக்கஜாதி சம்ருஷ்ட தைத்ய பதி சோதித திக்கஜாதி. இப்பொழுது சங்கடம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால்,
சங்கடமோச்சன ஸ்தோத்திரம் என்று ஒன்று இருக்கிறது, சங்கடமோச்சன விநாயகர் என்று ஒன்று இருக்கிறார். அந்த இடத்தெல்லாம் சங்கடம் என்பதற்கு துக்கம் என்று அர்த்தம். இங்கே யானைகளை சங்கட என்று சொல்கிறாரே, சங்கட தந்த மிஸ்ரா என்று சொல்ற பொழுது அதற்கு உறுதியான தந்தம் என்று அர்த்தம் சொன்னோம். அந்த அர்த்தமும் இருக்கிறது. துக்கம் தருகிற தந்தம் என்பதும் வைத்துக் கொள்ளலாம். ஒரு புராணம் சொல்லுகிறது, சர்வா பாதா சுகோராசு வேதனாப்யர்திதோபி வா ஸ்மரன் மமைதச்சரிதம் நரோ முச்சேத சங்கடாதி. சங்கடஹர சதுர்த்தி என்று ஒரு விசேஷ நாள்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் சங்கடம் என்றால் துக்கம் என்ற அர்த்தம். இது ஒரு பலஸ்ருதி. இந்த சரித்திரத்தை வாசிப்பவர்கள் சங்கடத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று. இந்த இடங்களிலெல்லாம் சங்கடம் என்பதற்கு துக்கமான என்று. ஆக சங்கட தந்த மிஸ்ராஹா என்ற இந்த புராண ஸ்லோகத்துக்கு யானைகளுடைய தந்தங்கள் உறுதியாக இருக்கின்றன என்ற அர்த்தமும், யானைகளுடைய தந்தங்கள் துக்கமாக இருக்கின்றன மற்றவர்களுக்கு என்ற இரண்டு அர்த்தத்தையும் வைத்துக் கொள்வோம். இவை சங்கட தந்தங்கள், வலியவை உறுதியானவை என்று ஒரு அர்த்தம், துக்கம் விளைவிப்பவை என்று ஒரு அர்த்தம். அப்படி சங்கட தந்தங்களோடு கூடின திக்கஜங்களே, இவனை உதைத்து அடித்து கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான். இந்த கட்டளை தான் சோதனம் என்று பெயர். இப்படி கட்டளை இடப்பட்ட திக்கஜங்கள் சோதித திக்கஜங்கள். தைத்யரிப்பு சோதித, சோதித இப்பொழுது நாம் பார்த்தோமே அதனுடைய தமிழ் அர்த்தம். ஓ திக்கஜங்களே, சங்கடமான தந்தங்களை கொண்டவர்களே, இவனை குத்தி கொல்லுங்கள். நம்முடைய பகைவனுடைய கட்சியாலே இவன் பேதப்படுத்தப்பட்டிருக்கிறான். ஒருவனிடம் பிறந்தவர்களே அவனுடைய அழிவுக்காக ஆவதும் உண்டு. அரணி என்கிற மரக்கட்டையிலிருந்து தோன்றிய நெருப்பானது பரவி ஜுவாலையாகி மரங்களையே அழிப்பதில்லையா, அது போல என்று திக்கஜங்களுக்கு ஹிரண்யகசிபு கூறினார். சோதித திக்கஜ, திக்கஜங்கள் என்பவை பெரிய பெரிய கஜங்கள். 8 கஜங்கள் இருக்கின்றன. இதை பற்றி பாகவதம் சொல்லுகிறது. ததஸ்ஸ திக்கஜைர் பாலஹ, பாகவதம் இல்லை, விஷ்ணு புராணத்திலே இதனுடைய தொடர்ச்சி. இப்படி சோதித திக்கஜங்கள் என்ன பண்ணினா என்று. ததஸ்ஸ திக்கஜைர் பாலஹ பூபிருச்சிகர சன்னிபைஹி பாதிதோ தரணி பிருஷ்டே விஷாணைர்பாவ பீடிதஹ. ததஹ, அதன் பிறகு, எதன் பிறகு, இப்படி ஏவப்பட்ட பிறகு, இப்படி ஹிரண்யகசிபு ஆணையிட்ட பிறகு, சஹா அந்த பாலக, பாலனானவன் பிரகலாதன், திக்கஜைஹி திக்யானைகளாலே, அந்த யானைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி இருந்தன என்றால் மிக பெரிய உருவம் கொண்டிருந்தன. பூபிருச்சிகர சன்னிபைஹி, பூபிருத்து மலை, சிகர மலை சிகரங்கள், அவற்றுக்கு சன்னிபைஹி சமானமான யானைகளாக இருந்தன. யானைகள் எல்லாம் மலைச்சிகரங்கள் போல நடந்து வந்தன. பாதிதோ தரணி பிருஷ்டே, தரணி இருக்கிறதே தரை பூமி, அதனுடைய பிருஷ்டே முன்பின் பகுதியிலே பாதிதக வீழ்த்தப்பட்டான். அந்த யானைகள் வந்து இந்த சிறுவனை தள்ளிவிட்டன. அவன் தரையிலே உருண்டு புரண்டான். விஷாணைர்வஹ பீடிதஹ, தங்களுடைய கொம்புகளாலே, யானைக்கு கொம்புகள் என்பவை தந்தங்கள், 2 தந்தங்கள் இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு யானைக்கும். அவற்றாலே விஷாணைஹி பகுவச்சனம், ஏனென்றால் பல யானைகள் இருக்கின்றன. அவற்றாலே பீடிதஹ, அவன் பீடிக்கப்பட்டான். அந்த கொம்புகளாலே அவை குத்தி மோதி மூட்டி கிழித்து கீறுகின்றன. அதனாலே பீடித்தனாக ஆனான் அந்த பாலன். அப்பொழுது அவன் என்ன பண்ணினான்? ஸ்மரதஸ்தஸ்ய கோவிந்தம் இபதந்தா சஹஸ்ரஷஹ ஷீர்ணாவக்ஷஸ்தலம் பிராப்ய சப்ராஹ பிதரம் ததஹ. அவன் பண்ணினதெல்லாம் ஒரே காரியம்தான். அந்த யானைகளோடு எதிர் சண்டை போடவில்லை, அவனாலே போடவும் முடியாது. அவன் மிகவும் சிறியவன் உருவத்திலே, அந்த யானைகளுடைய உருவத்தோடு ஒப்பிட்டால் மிக மிக அல்பமானவன். அந்த பிரகலாதன் அப்பொழுது கோவிந்த ஸ்மரணம் பண்ணினான். ஸ்மரதஸ்தஸ்ய கோவிந்தம், பகவானை தன்னுடைய மனசிலே நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். யானைகள் பண்ணுவதை பண்ணிக்கொள்ளட்டும் என்று.
இபதந்தா சஹஸ்ரஷः ஷீர்ணஹ. அந்த யானையினுடைய தந்தங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே ஷீர்ணஹ சிதறி போயின. ஆயிரக்கணக்கிலே என்று இருக்கிறதுனாலே நிறைய யானைகள் வந்தன. 8 யானைகள் மட்டும் வந்தால் ஆயிரக்கணக்கிலே தந்தங்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு விதமான கேள்வி எழுந்தது. வாஸ்தவத்திலே இங்கே என்ன அர்த்தம் என்றால், ஆயிரக்கணக்கிலே சிதறி போயின என்றால் ஒவ்வொரு தந்தமுமே பொடி பொடியாக 1000 துகளாக ஆகி போய்விட்டது என்றார். இபதந்தாக, இபம் என்று யானைக்கு பெயர். யானையினுடைய தந்தங்கள் எல்லாம் சகசிரசக பொடி பொடியாக ஆயிரக்கணக்காக ஷீர்ணாக விழுந்து சிதறின. ஏன் தந்தங்கள் ஒடிவானேன் சிதறுவானேன் என்றால், வக்ஷஸ்தலம் பிராப்ய, இந்த பிரஹ்லாதனுடைய மார்பு தலம் இருக்கிறதே அதிலே அவை முட்டின பொழுது பிரஹ்லாதனுடைய மார்பு கிழிவதற்கு பதிலாக அவனுடைய மார்பிலே காயம் கூட ஏற்படவில்லை. பெரியதொரு பாறாங்கல்லிலே முட்டினால் என்ன ஆகுமோ அது மாதிரி இந்த தந்தங்களுக்கு ஆகிவிட்டது. தந்தங்கள் உடைந்து போயின. அந்த வட்சஸ்தலத்துக்குள்ளேதானே ஹிருதயத்திலே கோவிந்தன் எழுந்தருளி இருக்கிறார். அவன் கோவிந்த ஸ்மரணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனாலே அந்த வட்சஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு வருகிறது. அந்த சிறப்பு இங்கே காഠின்யமாக மாறுகிறது. அவ்வளவு கடினமான வட்டஸ்தலமாக அந்த வட்டஸ்தலத்தை மாற்றுகிறார் பெருமாள். அவ்வளவு கடினமாக இருந்ததாலே இந்த மோதின தந்தங்கள் எல்லாம் சுக்குநூறாக ஆகிவிட்டன. யானைகளுக்கு தோல்வி. பிரஹ்லாதன் சப்ராஹபிதரம் ததா, தன்னுடைய அப்பாவிடம் வந்து பிரஹ்லாதன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த கதையிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுவிடம் துளி கூட மரியாதை குறைவாக நடந்து கொண்டதே கிடையாது. எப்பொழுது வந்தாலும் ஹிரண்யகசிபுவை சேவித்து விட்டு அபிவாதனம் பண்ணிவிட்டுத்தான் பேச ஆரம்பிப்பான். பின்னாலே கடைசி வரைக்கும் அவனே தன்னுடைய ஒத்த சகாக்களான தோழர்களான பாலர்களுடன் பேசும்போது கூட அப்பாவுக்கு அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் என்றுதான் சொல்வான். சப்ராஹபிதரம் ததஹ, தன்னுடைய பிதாவிடம் பிரஹ்லாதன் வந்து பேசினான். பிரஹ்லாத உவாச்ச தந்தா கஜானாம் குலிஷாக்ரநிஷ்டுராஹ ஷீர்ணாயதேதே நபலம் மமைததி மகாவிபத்தாபவிநாசனோயம் ஜனார்தனானுஸ்மரணானுபாவஹ. அப்பாவுக்கு நடந்த நிகழ்ச்சி தெரிந்து விட்டது. ஆனால் ஏன் அப்படி நிகழ்ந்தது என்பது மட்டும் அவனுக்கு தெரியவில்லை. இவனிடம் என்ன மாய சக்தி இருக்கிறது, இப்படி யானைகளுடைய தந்தங்கள் கூட இவன் மேலே பட்டு உடைந்து போகின்றனவே என்று அவன் வியந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சொல்றான் பிரஹ்லாதன், கஜானாம் தந்தாக, என்னை குத்த வந்த திக்கஜங்களுடைய தந்தங்கள் எல்லாம் குலிஷாக்ர நிஷ்டுராக, குலிஷம் என்று வஜ்ராயுதத்துக்கு பெயர். அதனுடைய அக்ரம் இருக்கிறதே நுனி, வஜ்ராயுதத்துக்கு முள்ளு போல கூரான நுனிகள் பல உண்டு என்று சொல்கிறார்கள். அந்த அக்ரங்கள் எல்லாம் எப்படி நிஷ்டூரமாக இருக்குமோ, மிகவும் குரூரமாக, அது குத்தினால் அது அதனுடைய விரணத்திலிருந்து யாரும் மீற முடியாது என்று வஜ்ராயுதத்தை வர்ணிக்கிறார்களே, அந்த வஜ்ராயுதத்தினுடைய அக்ரம் போலே இந்த யானைகளுடைய தந்தங்களும் நிஷ்டூரமானவைதான். நீர் வந்து திக்கஜங்களுடைய தந்தங்கள் மிருதுவாக இருந்து விட்டனவோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். வஜ்ராயுதம் போல் குரூரமானவைத்தான். ஷீர்ணாக, சிதறி போயின. எது ஏதே, இந்த யானைகளுடைய தந்தங்கள் எல்லாம் இப்படி சிதறி போய்விட்டனவே, சுக்குநூறாகிவிட்டனவே, பொடி பொடியாகிவிட்டனவே, நீங்களே நேராக பார்த்தீர்களே, இதற்கு காரணம் நபலம் மமைதது, என்னுடைய பலம் என்று நினைத்து கொண்டு விடாதீர்கள். எனக்கு அந்த யானைகளோடு மோதுவதற்கான தேக பலம் கிடையாது. என்னுடைய பலம் இதற்கு காரணம் இல்லை. பின்ன என்ன காரணம் என்றால், மகாவிபத்தாப விநாசனோயம், எனக்கு ஏற்பட்ட பேராபத்து இருக்கிறதே, மகா விபத்து,
அதனுடைய தாபத்தை அழிப்பதற்காக என்னுடைய பலம் இல்லை, வேறொன்று உதவி புரிந்தது. அது என்ன என்றால் ஜனார்தன அனுஸ்மரணானுபாவ. நான் ஜனார்தனனை அனுஸ்மரணம் பண்ணினேன். ஸ்மரணம் பண்ணுவது என்றால் தியானிப்பது, அனுஸ்மரணம் பண்ணுவது என்றால் அவன் நமக்கு சுவாமி, நாம் அவனுக்கு தாசன் என்கிற சேஷசேஷி பாவத்தை புரிந்து கொண்டு தியானிப்பது. அனு ஆக ஸ்மரணம். நான் அவன் 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 அவனுடையவன், அவனுடைய சொத்து, அவனுடைய தாசன் என்று ஸ்மரணம் பண்ணினேனே, அது ஜனார்தன அனுஸ்மரணம். கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்ற இடத்திலும் அனுஸ்மரணத்துக்கு அதான் அர்த்தம். அந்த அனுஸ்மரணத்துக்கு ஒரு அனுபாவம் இருக்கிறது. என்று சொல்லும்படியான ஒரு அனுபாவம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. பகவானை தியானம் பண்ணினோமானால் பகவானுடைய சேஷபூதங்களால் நாமெல்லாம் அவனுக்கு தாசர்கள் என்ற எண்ணத்தோடு அவனை தியானம் பண்ணினோமானால் அதற்கு இருக்கிற பெருமை இருக்கிறதே, அதற்கு இருக்கிற மகிமை இருக்கிறதே, அதுதான் இங்கே காரணமாகிறது. என்னுடைய பலம் காரணம் இல்லை. இந்த யானை தந்தங்கள் எல்லாம் துண்டு துண்டாக போனதற்கு பகவத் ஸ்மரணத்தினுடைய மகிமைதான் காரணமாக இருக்கிறது என்று தன்னுடைய தகப்பனாரிடம் பிரகலாதன் வந்து சொன்னான். இப்பொழுது கராவலம்ப ஸ்தோத்திர ஸ்லோகத்துக்கு வருவோம். சம்ருஷ்ட தைத்யபதி சோதித திக்கஜ ஆதி என்று ஒரு பதம் இருக்கிறது. ஆதி என்றால் திக்கஜங்கள் மட்டுமில்லை, இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ ஏவினான் என்ற அர்த்தம். ஆதி என்றால் இது முதலான என்று. திக்கஜ ஆதி என்கையாலே எதை எடுத்துக்கொள்வது என்றால் அதற்கு பாகவதத்திலே பார்த்தால் தெரியும். அவன் என்னென்னவோ பண்ணினானே பிரகலாதனை கொள்வதற்கான பதோபாயங்கள், அவற்றை எல்லாம் ஆதி சப்தத்தாலே எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன பண்ணினான்? திக்கஜைஹி தந்தசூகைஷ்ட அபிசார அவபாதனைஹி மாயாபிஹி சந்நிரோதைஷ்ட கரதானைஹி அபோஜனைஹி என்று ஒரே ஸ்லோகத்திலே 8 வதோபாயங்களை பேசுகிறது. அதிலே முதலாவதாக திக்கஜ என்பதை எடுத்ததாலே திக்கஜ ஆதி என்று இந்த 8ஐயும் சேர்த்து சொல்ல வேண்டும். திக்கஜங்களாலே தந்தசூகைஹி என்றால் பாம்புகளாலே, இதை பற்றி நாம் போன வகுப்பிலே பார்த்தோம். அபிசார, அபிசாரம் என்றால் வேதத்திலே, குறிப்பாக அதர்வண வேதத்திலே எதிராளிகளை அழிப்பதற்காக பண்ணுகிற யாகங்கள் சில சொல்லி இருக்கின்றன. அந்த மந்திரங்களை சொல்லி ஹோமங்களை பண்ணினோமானால் அதுக்கு அபிசரண யாகம் என்று பெயர். அதனாலே சத்துருக்கள் மடிவார்கள். அந்த மாதிரி யாகங்களையும் பண்ணி பார்த்தான் அவன். அவபாதனைஹி, அவபாத்தனம் என்றால் மிகவும் உயரமான மலை உச்சியிலிருந்து கீழே ஊருட்டி விடுவது. பதனம் என்றால் விழுவது, பாத்தனம் என்றால் விழப்பண்ணுவது, அதாவது தள்ளுவது. அவபாத்தனம் என்றால் மேலிருந்து கீழே வேகமாக தள்ளி உருட்டி விடுவது. அதை கூட பண்ணி பார்த்தான் இந்த பிரகலாதனுக்கு ஹிரண்யகசிபு. மாயாபிகி, இது தவிர அசுரர்களுக்கே உரித்தான மாயைகள் என்று சில இருக்கின்றன. அசுரர்களிலே மாயாவியாக சம்பரன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் இந்த ஹிரண்யகசிபுக்கு விதேயனாகத்தான் இருந்தான். இந்த சம்பரனை கூப்பிட்டு உன்னுடைய மாயைகளை எல்லாம் ஏவி விடு என்றான். அந்த காரியமும் நடந்தது. ஆனால் மாயைகள் எல்லாம் பிரகலாதனை ஒன்றும் பண்ண முடியவில்லை. பகவான் அந்த சமயத்திலே இன்னும் கொஞ்சம் தீவிரமாகவே ரட்சணத்துக்கு இறங்கி விட்டார். தன்னுடைய சுதர்சன சக்கரம் இருக்கிறதே, அதை அந்த மாயைகளின் மேலே செலுத்தி விட்டார். மாயைகள் எல்லாம் ஜீர்ணமாக ஆகிவிட்டன. சந்நிரோதைஷ்ட, இன்னும் என்ன பண்ணினான்? சந்நிரோதம் என்றால் சிறைப்படுத்துவது, வெளியில் எங்கும் போகாமல் தடுப்பது, தடுப்புகள் தடைகள் போடுவது. அப்படி அவனை காராகிரகத்திலே இட்டு பார்த்தான். கரதானைஹி, கரம் என்று விஷத்துக்கு பெயர். விஷதானங்களை பண்ணினான். அதாவது நிறைய மாதிரியான விஷங்களை நிறைய விதங்களாக கொடுத்து பார்த்தான். அபோஜனைஹி என்றால் பட்டினி போட்டு பார்ப்பது. மாச கணக்கிலே ஒரு சாப்பாடும் கொடுக்காமல் பண்ணுவது, அது ஒரு விதம். அதுதான் அபோஜனம் என்பது.
இந்த மாதிரி எத்தனையோ விதங்களிலே முயற்சி பண்ணி பார்த்தான் பிரகலாதனை வதம் பண்ணுவதற்காக இந்த இரண்யகசிபு. இதையெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக திக்கஜ ஆதி என்று இங்கே ஆதிபதத்தாலே சொல்லி இருக்கிறார். ஆதிபதத்தாலே வேறு சிலத்தையும் சொல்லிக்கலாம். தந்தம் மட்டும்தான் வருகிறேன். திக்கஜாதி தந்தாதி நாசா என்று பின்னாலே இரண்டாம் வரியிலே தந்தா ஆதி என்று மறுபடியும் ஒரு ஆதிபதம் வருகிறது. தந்தம் மட்டும் நாசமாகவில்லை, தந்தம் முதலியன நாசமாகிவிட்டன. முதலியன என்றால் என்ன என்றால், யானைகள் கதையிலேயே கூட அந்த யானைகளுக்கு மேலும் சில அவயவங்கள் சிதறின. அவற்றுடைய பலம், கர்வம், சாமர்த்தியம், கீர்த்தி எல்லாமே சேர்ந்து சிதறி போய்விட்டது. பிற்பாடு யானைகளே கூட விட்டால் போதும் என்று சிதறி போய்விட்டன. அதனாலே தந்தாதி நாசா என்கிறது. பரிபாலித பக்த பரிதோஷித பக்தடிம்ப. பரிதோஷித்த சந்தோஷப்படுத்தப்பட்ட பக்தனாயிருக்கிற குழந்தையை உடையவனே. பக்தனாயிருக்கிற குழந்தை என்று இங்கே பிரகலாதனை சொல்லுகிறார். பிரகலாதனை ஏன் டிம்ப என்ற பதத்தாலே சொல்கிறார்? டிம்ப என்ற பதத்துக்கு குழந்தை என்ற அர்த்தமாயிற்றே. அவன் குழந்தையா என்ன அப்பொழுது என்றால், அவனுக்கு என்ன வயது? இந்த உபதிரவங்கள் எல்லாம், ஹிம்சைகள் எல்லாம் அவனுக்கு தன் தந்தை மூலமாக ஏற்படும் பொழுது பிரகலாதனுக்கு என்ன வயது என்பதையும் கூட பாகவதம் தெரிவிக்கிறது. ஹிரண்யகசிபுவேதான் தன்னுடைய கோப பேச்சிலே இதையும் சேர்த்து சொல்கிறான். சௌஹிருதம் துஸ்த்யஜம் பித்ரோஹோ அஹாதியஹ பஞ்சஹாயனஹ. ஆயனம் என்றால் வயசு. பஞ்சஹாயனஹ, இவனுக்கு 5 வயசுதான் ஆகிறது. இன்னும் முளைத்து 3 இலை விடலை என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி இவன் என்ன பெரிய வயதான வீரனா? யஹ பஞ்சஹாயனஹ, இந்த 5 வயசுல பண்ற காரியத்தையா இவன் பண்ணுகிறான்? சௌஹிருதம் துஸ்த்யஜம் பித்ரோஹோ அஹாது, அப்பா அம்மாவினுடைய நட்பையே பொருள்படுத்தாமல் தியஜிக்கும்படியான ஒரு காரியத்தை இவன் பண்ணுகிறானே. இவனுக்கு அப்பா அம்மா கூட வேண்டாமா? ஏதாவது ஒரு 5 வயது குழந்தை எனக்கு அப்பாவனுடைய உதவி வேண்டாம், அம்மாவனுடைய உதவி வேண்டாம் என்று தியஜிக்குமா? பித்ரோஹோ, பெற்றோர்களுடைய துஸ்தியஜம், தியஜிப்பதற்கு கஷ்டமான சௌஹிருதம், நட்பை அஹாத், இவன் வேண்டாம் என்று உதறிவிட்டு போகிறான். அப்பாவாவது அம்மாவாவது என்கிறான். இது என்ன கேடு என்று திட்டுகிறான், வைகிறான், நிந்திக்கிறான் ஹிரண்யகசிபு பிரகலாதனை. அப்பொழுது பிரகலாதனுடைய வயசையும் சொல்லிவிடுகிறான். அவனுக்கு 5 வயது ஆகிறது என்று. பக்த டிம்ப, 5 வயது குழந்தை அவன். அடுத்த 3வது வரி, பக்தாபிபாலன விசித்திர விசேஷ தீக்ஷா. பக்தனை காப்பாற்றுவதிலே விசித்திரமாக தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறவனே லட்சுமி நரசிம்மனே. இங்கே பக்தன் பிரகலாதன், அவனை காப்பாற்றுவதற்கு என்ன விசித்திரங்களை எல்லாம் நிகழ்த்துகிறார் என்றால், அவனுடைய தீட்சை விசித்திரமாக இருக்கிறது. தீட்சை விசித்திரமாக இருக்கிறது என்று எப்படி தெரியும் என்றால், அந்த பாலன பிரகாரமும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ ஆச்சரிய சிருஷ்டிகளை எல்லாம் அவர் பண்ணுகிறார். விசித்திர விசேஷன்னு பல வகைகளிலே விசித்திரமாக வியப்புக்குரியதாக இருக்கிறது பெருமாள் பிரகலாதனை ரட்சிக்கிற பிரகாரம். அதிலே ஒரு வகை சுதர்சன சக்கரத்தையே பிரயோகித்து பாலனம் பண்ணுவது என்று. மைத்ரேயசோபி பிரஹ்லாத சஸ்மார மதுசூதனம் ததோ பகவதா தஸ்ய ரக்ஷார்த்தம் சக்கரமுத்தமம். மைத்ரேயனே, மைத்ரேய என்று சொன்னதிலிருந்து விஷ்ணு புராண ஸ்லோகம் என்று தெரிகிறது. சோபி பிரஹ்லாத, அந்த பிரஹ்லாதனும் அதற்கு எதிர்வினையாற்றினான். எதற்கு? சம்பரன் என்கிற மாயாவி அனுப்பிய மாயைகளை எல்லாம், தன் மீது ஏவிவிட்ட மாயைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்காக இவன் ஒரு எதிர்வினை ஆற்றினான். என்ன எதிர்வினை? சஸ்மார மதுசூதனம், மதுசூதன பெருமாளை தியானம் பண்ணினான்.
அப்பொழுது பெருமாள் என்ன பண்ணினார்? ததோ பகவதா தஸ்ய ரக்ஷார்த்தம், இந்த பையனை சாம்பரமான மாயைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு நாம் ஏதாவது பண்ண வேண்டுமே, இந்த மாயைகளை விரட்டி அடிக்க வேண்டுமே என்பதற்காக உத்தமமான சக்கரம் இருக்கிறதே, சுதர்சனாழ்வான், அதை ரக்ஷார்த்தம், இந்த பிரகலாத ரட்சைக்காக அவர் பிரயோகம் பண்ணிவிட்டார். இது ஒரு விசித்திரம். இன்னொரு விசித்திரம் என்ன? ஹிருதயஸ்தஸ்தஸ்ய தம் வாயுமதிபீஷணம் பபௌ ஜனார்தன க்ருத்தः சயயௌ பவனः க்ஷயம். இன்னொரு விசித்திரம் எப்பொழுது நடந்தது என்றால், இன்னொரு விசித்திரமான ரீதியிலே ஹிரண்யகசிபு உபதிரவம் பண்ணின போது நடந்தது. அவன் என்ன பண்ணினான்? சம்சோஷண வாயு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வாயுவை உடம்பிலே செலுத்தினோமானால் உடம்பு மொத்தத்தையும் உலர்த்தி விடும். அந்த சம்சோஷக வாயுவை இவன் ஏவி விட்டான் ஹிரண்யகசிபு. அதிபீஷணமாக அந்த வாயு பிரகலாதன் உடலிலே புகுந்தது. அதை பிரகலாதன் எப்படி எதிர்கொள்வான்? பகவானை தியானம் பண்ணினான். பகவான் எப்படி பண்ணினார்? அதுதான் விசித்திர விசேஷ தீட்ச, விசித்திரமான ஒரு அபிபாலனத்தை பண்ணினார். என்ன பண்ணினார் என்றால், ஹிருதயஸ்தா, அந்த பிரகலாதனுடைய ஹிருதயத்திலே இருப்பவனாக, குடி கொண்டவனாக இருந்து, ததஸ்தஸ்ய தம் வாயும், பிரகலாதனுடைய ஹிருதயத்திலே இருந்து பிரகலாதனுக்குள்ளே புகுந்த சம்சோஷக வாயு என்பதை பபௌ குடித்து விட்டார் ஜனார்தனர். தானே அந்த வாயுவை தன்னுடைய வாய்க்குள்ளே செலுத்தி கொண்டு விட்டார். குருத்தா, பெருமாளுக்கும் கோபம் வந்தது. தன்னுடைய பக்தனை பிரகலாதனை இவ்வளவு ஹிம்சிக்கிறார்களே என்று. அந்த கோபம் காரணமாக தானே பிரகலாதனுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அந்த வாயுவை பானம் பண்ணிவிட்டார். யயௌ பவனஹ க்ஷயம், அந்த வாயு அதற்கு பிறகு க்ஷயம் அடைந்து விட்டது, இல்லாமல் போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. தன்னுடைய காரியத்தை பண்ண முடியாமல் தோல்வி அடைந்து விட்டது. அது பண்ண வந்த காரியம் சம்சோஷணம் என்பது, அதாவது உடலை வற்றச் செய்வது என்று. அப்படி வற்றச் செய்ய முடியவில்லை அந்த சம்சோஷக வாயுவினாலே. ஏனென்றால் அந்த சம்சோஷக வாயுவை பிரகலாதனுடைய ஹிருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிற பகவான் பானம் பண்ணிவிட்டார். பபௌ. இந்த மாதிரி பக்தாபிபாலனத்துக்காக, பக்த ரட்சணத்துக்காக, பிரகலாத ரட்சணத்துக்காக எத்தனையோ விசித்திரங்களை எல்லாம் பண்ணினார் பெருமாள். அதனாலதான் இந்த வரியிலே பக்தாபிபாலன விசித்திர விசேஷ தீக்ஷா என்று பகவானை சம்போதனம் பண்ணுகிறது இந்த ஸ்லோகம். பரிதோஷித பக்த டிம்பா என்று இருக்கிறது போன வரியிலே. அந்த பக்தடிம்பன் இருக்கிறானே, குழந்தை பிரகலாதன், அவனுக்கு பரிதோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று. இதிலே இந்த தந்தாதி நாச பரிதோஷித பக்தடிம்ப என்று சொல்லும் பொழுது ஆபாத்தமாக அர்த்தம் சொல்பவர்களுக்கு என்ன தோணும்? இவனை குத்த வந்த யானைகளுடைய தந்தங்கள் எல்லாம் நாசமாகி போய்விட்டபடியினாலே இவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது என்று அர்த்தம் வரும். தந்தாதி நாச பரிதோஷித பக்தடிம்ப. பிரகலாதனுக்கு சந்தோஷம் எதனாலே வந்தது? அவனை உபதிரவம் பண்ணுவதற்காக வந்தவை எல்லாம் வீழ்ந்து போயின என்பதனாலே சந்தோஷம் என்று அந்த அர்த்தம் இருக்கலாம். ஆனால் வாஸ்தவத்திலே பிரகலாதன் அவனுடைய சகாக்களுக்கெல்லாம் சொல்லி தருகிற பாடங்களை எல்லாம் நாம் பார்த்தோமானால் பகைவர்களுடைய வீழ்ச்சி அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதே கூட இல்லாமல் இருக்கலாம். அவனுக்கு மகிழ்ச்சி பெருமாள் தியானத்தினாலே வருவதுதான். ஸ்லோகமும் அங்கே அப்படித்தான் இருக்கிறது. நவிவேதாத்மனோ காத்திரம் தத் ஸ்மிருத்யாஹ்லாத சுஸ்திதா என்று பிரகலாதனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எதனாலே? பகவானை இவன் தியானம் பண்ணினதனாலே அந்த பக்தி கொடுத்த மகிழ்ச்சி. அதனாலே சுஸ்திதா, நிலை பெற்றிருக்கிறான். யார் என்ன பண்ணினாலும் எந்த உபதிரவமும் அவனை அண்டவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாசபரிதோஷித என்று பகைவனை நாசம் பண்ணினதுனாலே இவனுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லாமல் அதற்கு வேறு மாதிரியாக அர்த்தம் சொல்வது உச்சிதம். அது என்ன என்றால், நாசத்தினாலே மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியினாலே தான் நாசம்.
பிரகலாதனுக்கு மகிழ்ச்சி தியானத்தினாலே, பகவத் தியானத்தினாலே பிரகலாதனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியானது அவனை சீண்டுபவர்களை எல்லாம் நாசம் பண்ணி விடுகிறது. அப்படித்தான் இங்கே ஸ்லோகம் இருக்கிறது. தத் ஸ்மிருத்யாஹ்லாத சுஸ்திதா ந விவேதாத்மனோகாத்திரம். அவன் மெய்மறந்து போனான். தன்னுடைய சரீரத்துக்கு என்ன நடக்கிறது என்பதே அவனுடைய நினைவிலேயே இல்லை. அவ்வளவு ஆஹ்லாதம் அவனுக்கு. ஆஹ்லாதம் என்றால் ஆனந்தம். அவனுடைய பெயர் பிரஹ்லாதன் என்று இருக்கிறதே, அதுவே கூட அந்த ஆனந்தம் என்கிற அர்த்தத்தை கொடுப்பதுதான். பகவத் பக்தியினாலே ஏற்படுகிற ஆனந்தத்தையே தன் பெயராக கொண்டவன். பகவத் தியானத்தினாலே ஏற்பட்ட ஆனந்தத்திலேயே சுஸ்திதனாக இருப்பவன் மெய்மறந்து போனபடியினாலே அவனுடைய பகைவர்கள், உபதிரவம் பண்ண வந்தவர்கள், ஹிம்சகர்கள் எல்லாரும் வீழ்ந்தார்கள். அப்பொழுது என்ன சொல்லணும்? நாஷ பரிதோஷித என்பதற்கு நாசேன பரிதோஷித என்று அர்த்தம் சொல்லாமல், அவர்கள் வீழ்ந்ததுனாலே இவனுக்கு மகிழ்ச்சி என்று அர்த்தம் சொல்லாமல், நாசாய பரிதோஷித என்று, அவர்கள் வீழும் பொருட்டு இவனுடைய, அதற்காக இவனுடைய தியான ஆஹ்லாதம் ஏற்பட்டது. தியானத்தினாலே இவனுக்கு ஏற்பட்ட ஆனந்தமானது அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆயிற்று என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். தந்தாதி நாச பரிதோஷித பக்தடிம்பா என்று. விசித்திர விசேஷ தீக்ஷா. பகவான் ஒரு தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறான். பிரகலாதனுக்கு மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் சேர்த்து கூடதான். ஆஸ்ரித ரக்ஷண தீட்சை என்று. தன்னை யார் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறார்களோ அந்த ஆஸ்ரித ஜனங்களை எல்லாம் தான் ரட்சிக்க வேண்டும் என்பதிலே அவன் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறான். தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான், சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், யாகாதி காரியங்களிலே அல்லது கோவில்கள் பிரம்மோத்சவங்களிலே அல்லது விவாகத்திலேயே கூட 5 நாள் கல்யாணம் பண்ணும் பொழுது தீட்சை என்று ஒன்று உண்டு. தீட்சை என்றால் சில நியமங்களோடு இருக்க வேண்டும். தான் எதற்காக சங்கல்பித்திருக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் வரை அந்த நியமங்களோடு அதே கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கு தீட்சை பண்ணிக் கொள்வது என்று பெயர். இப்பொழுது பெருமாள் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன தீட்சை? அவர் எந்த பெரிய காரியத்துக்காக, தர்ம காரியத்துக்காக இப்பொழுது தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், பக்தாபிபாலன விசித்திர விசேஷ தீட்சா. பக்தர்களை ரட்சித்தாக வேண்டும் என்கிற ஒரு தர்ம காரியத்துக்காக அவர் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி பெருமாள் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது பற்றி தேசிக ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. தீட்சை பண்ணிக் கொள்வது என்றால் எல்லாருக்கும் ஞாபகம் வருவது யாக தீட்சை தான். அப்படி தீட்சை பண்ணிக் கொள்வதென்றால் 3 வேண்டும் அதற்கு. ஒன்று, தர்ம பத்தினி ஒருத்தி இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் யாக தீட்சையை பண்ணிக்கொள்ள முடியாது. இரண்டாவது, ரித்விக்குகள் இருக்க வேண்டும். யாகமானால் அத்வர்யு என்றும், ஹோதா என்றும், ஆக்னிதரன் என்றும், பிரம்மா என்றும் அந்தந்த 4 ரித்விக்குகள் பிரதானமாகவும், ஒவ்வொரு கணத்திலேயும் 4 பேராக 4 4 16 ரித்விக்குகள் யாகத்திலே இருப்பார்கள். அந்த காரியங்களை நிறைவேற்றி தருபவர்கள். இவன் எஜமானன் யாகம் பண்ணும் பொழுது அவர்கள் கூட யாக காரியங்களை பண்ணுவார்கள். மூன்றாவதாக என்ன வேண்டும்? ஒரு தர்மம் வேண்டும். தர்மம் என்றால் நிஸ்ரேயச சாதனமாக ஸ்ருதி சோதித்தமாக ஒன்று இருக்க வேண்டும். இப்படி 3ம் இருந்தால்தானே தீட்சை பண்ணிக் கொள்வது என்ற வார்த்தை தகும் என்று தேசிகன் கேட்டுக்கொண்டு அவர் சொல்கிறார், பெருமாள் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார், இந்த 3மே அவருக்கு இருக்கின்றன என்று. தர்ம பத்தினி யார் என்றால் கமலா நிரபாய தர்ம பத்னி. பரமார்த்த ஸ்துதி என்ற ஸ்தோத்திர பாடத்தில் வருகிறது. கமலை இருக்கிறாளே அவள் இவரை விட்டு என்றுமே அகலாத ஒரு தர்ம பத்தினி. ரித்விக்குகள் யார் பெருமாள் பண்ணுகிற இந்த யாகத்திலே என்றால் கருணாத்யாஸ்வயமிருத்விஜோ குணாஸ்தே. பெருமாளுடைய குணங்கள் காருண்யம், வாத்சல்யம் இவையெல்லாம் இருக்கின்றனவே, அவைதான் இவர் பண்ணுகிற இந்த பக்தாபிபாலன யாகத்துக்கு ரித்விக்குகளாக இருக்கிறார்கள். அவனம் ஸ்ரயதாம் அஹீனமாத்யம். என்ன யாகம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் அவனம் ஸ்ரயதாம். ஸ்ரயதாம் ஆஸ்ரிதர்களுக்கு அவனம் ரக்ஷணம். ஆஸ்ரித ரக்ஷணம் என்கிற ஒரு யாகத்தை, ஒரு தர்மத்தை அவர் பண்ணும் பொழுது
ரித்விக்குகளுக்கும் குறைவில்லை. அவருடைய காருண்ய வாத்சல்யாதி குணங்கள் எல்லாம் ரித்விக்குகளா பணியாற்றி கொண்டிருக்கின்றன. அந்த தர்மத்தை அவர் அனுஷ்டிக்கிறார். இந்த தர்மத்தை இந்த மாதிரி ரித்விக்குகளை கொண்டு யாராவது அனுஷ்டிப்பது உண்டா என்று கேட்டால், பகவானுக்கு மட்டும் தனிப்பட்ட யாகம், விசித்திர விசேஷ தீக்ஷா என்கிறார். அவருக்கு மட்டும் விசேஷமாக ஏற்பட்ட தீட்சை அது. பக்த ரக்ஷணம் என்கிற யாகத்துக்கு கமலா லக்ஷ்மி என்பவளை தர்ம பத்தினியாக கொண்டு அவர் இயற்றுகிற யாகம் நடைபெறுகிறது. இப்பொழுது பிரகலாதன் விஷயத்திலேயும் அதுதான் நடைபெறுகிறது. பிரகலாத ரட்சணத்துக்காக அவர் லக்ஷ்மி நரசிம்மராக வந்தார். லக்ஷ்மி நிருசிம்ம தீட்சை என்பதை பற்றி பலர் பல இடங்களிலே பெருமாளுக்கு தீட்சையை பற்றி பேசினது உண்டு. அதிலே ஒன்று ரகுவீர கத்தியத்திலே சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதா என்கிற சூர்ணிகை. ஒரு தடவை பிரபத்தி பண்ணிக் கொள்கிறார்களே ஜனங்கள், சரணாகதர்கள், அவர்களையெல்லாம் சம்ரட்சிப்பதிலே தீட்சிதனாக இருக்கிறான். பகவான் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறான். எவர்கள் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே என்று ஒரு காலே சரணாக அடைகின்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ரட்சிப்பது என்கிற யாகத்திலே அவன் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று. சரணாகத ரட்சணம் என்பது அவனுக்கு ஒரு விரதமாம். அவன் அனுஷ்டிக்கிற விரதம் அது. நாம் எவ்வளவோ விரதங்களை அனுஷ்டிக்கிறோம் அவனுடைய பிரீத்திக்காக. அவனே கூட விரதம் அனுஷ்டிப்பது உண்டு. சரணாகத ரட்சண விருத்திமாம் நவிகாதும் ரணபுங்கவார்ஹசித்வம். அவனுக்குத்தான் விரதம் இருக்கிறது. ராமாவதாரத்தில் அப்படிதான் சொன்னான். ததாம்யே தத் விரதம் மம. சரணாகத ரட்சணம் என்பது என்னுடைய விரதம் என்றுதான் சொன்னான் அவன். அதனாலேதான் அவன் விரதத்துக்காகத்தான் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆபன்னார்த்தி பிரசமன விதௌ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோ. ஸ்ரீஸ்துதியிலே வருகிறது, விஷ்ணு பெருமாள் என்ன பண்ணுகிறார்? பத்த தீட்சராக இருக்கிறார், தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன தீட்சை? இப்போது சொன்ன பக்தாபிபாலன தீட்சை தான். ஆபன்னார்த்தி பிரசமன விதௌ. ஆபன்னர்கள் இருக்கிறார்களே, ஆபத்தை அடைந்தவர்கள், அவர்களுடைய ஆர்த்தி துக்கத்தை பிரசமன அணைக்க வேண்டும், துக்கத்தை நீக்க வேண்டும் என்கிற காரியத்திலே அவர் தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆசிரிதர்களுக்கு துக்கம் இருக்கக்கூடாது, அதை சகைத்தெறிய வேண்டும் என்று தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்ரீஸ்துதியிலே எதுக்கு பெருமாளுடைய தீட்சை வருகிறது என்றால், நாம் சற்று முன் சொன்ன அதே காரணம்தான். தீட்சை பண்ணி கொண்டால் பத்தினி வேண்டுமே. ஆபன்னார்த்தி பிரசமன விதௌ பக்த தீக்ஷஸ்ய விஷ்ணோ ஆசக்யுஸ்வாம் பிரிய சஹசரீம். பிரியமான சகச்சரி, சகதர்மச்சரியா. ஒரு தர்மம் ஒருவன் அனுஷ்டித்தானால் சகதர்மச்சாரிணியாக ஒருத்தி கூட இருக்க வேண்டும். அந்த காரியத்தை லட்சுமி பண்ணுகிறாள் என்று ஸ்ரீஸ்துதியிலே வருகிறது. இப்பொழுது தீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார் பெருமாள் பக்தாபிபாலனத்திலே என்பது இந்த 3ஆம் வரியிலே சொல்லப்படுகிறது. பக்தாபிபாலன விசித்திர விசேஷ தீட்சா லக்ஷ்மி நிருசிம்ம. அந்த தீட்சைக்காக தர்ம பத்னியோடு கூடினவனே, பக்தாபிபாலனத்தை பண்ணுகிறவன் இவன், பண்ணுவிப்பவள் அவள். நம்முடைய விஷயங்கள் எல்லாம் கூட நாம் பக்தர்களாக இருக்கும் பொழுது நம்மை ரட்சிப்பதற்கு சிபாரிசு பண்ணுபவள் அவள் லக்ஷ்மி. அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு ரட்சணம் பண்ணுபவன், தீட்சை பண்ணி கொண்டவன் அவன் விஷ்ணு. நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பிரகலாதன் போல கிடையாதே. நாம் எல்லாம் ஆர்திர அபராதிகள். அபராதம் பண்ணுபவர்கள் அபராதிகள், குற்றம் புரிபவர்கள். அதிலேயும் ஆர்திர ஈரமாக குற்றம் புரிபவர்கள் என்றால், எப்பொழுது நாம் அவனை அணுகிறோமோ அப்பொழுது கூட குற்றம் புரிந்து கொண்டே இருக்கிறவர்கள். நம்முடைய சார்பாக பரிந்துரை பண்ணுகிறாள், புருஷகாரம் பண்ணுபவள் லட்சுமி. அவளுடைய புருஷகாரத்தை, பரிந்துரையை, சிபாரிசை ஏற்று பகவான் நம்மையும் ரட்சிப்பான் என்று கோதா ஸ்துதியிலே சொல்லுகிறார். ஆர்திரா பராதினி ஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே.
ரமாதான் கங்கேஸ்வரனுக்கு விநிவேதனம் பண்ணுகிறாள், பரிந்துரை பண்ணுகிறாள். இவன் ஆர்திராபராதியா இருந்தாலும் கூட இவனை அபிரக்ஷணம் பண்ணியாக வேண்டும் என்று. அதனால்தான் இங்கே லக்ஷ்மி சிம்ஹா என்று லக்ஷ்மி என்கிற பதமும் சேர்ந்திருக்கிறது. இவன் தீட்சைக்கு அவள் தேவைப்படுகிறாள் என்று. மற்ற தர்ம சாஸ்திரங்களும் அப்படித்தான் சொல்லுகின்றன. லக்ஷ்மியா சஹ ஹிருஷிகேஷஹ சதா காருணிகோபி சன்னே என்று நாம் சரணாகதி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விதிக்கிற, கோப்திருத்துவ வரணம் பண்ணியாக வேண்டும் என்று விதிக்கிற அந்த சாஸ்திரங்கள் கூட ஹிருஷிகேசன் லக்ஷ்மியோடு கூடினவன் என்பதை என்றுதான் ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது ஆகமங்களிலேயும். அதனாலே பத்த தீக்ஷ லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம், எனக்கு உம்முடைய கர அவலம்பத்தை கொடுப்பீராக என்று வழக்கம் போல பிரார்த்தனையோடு இந்த ஸ்லோகம் முடிகிறது. ஒவ்வொரு நாளும் அழகிய சிங்கருடைய திருக்குணத்தை நாம் அனுபவிக்கும்படியாக ஒரு நிகழ்ச்சியை சொல்வதாக சங்கல்பம். அதன்படி ஒரு நிகழ்ச்சி இப்பொழுதும் அடியேனுடைய ஆச்சாரியர் அக்னிஹோத்திரம் நாராயண தாதையாரி மகாதேசிகன் ஒவ்வொரு பிரதமையிலேயும் தர்ஷ பூர்ணமாச இஷ்டி அனுஷ்டிப்பது வழக்கம். அக்னிஹோத்திரிகள் எல்லாரும் அதை பண்ணியாக வேண்டும். பல அக்னிஹோத்திரிகள் அதை பண்ணுவதில்லை என்பது வேறு விஷயம். ஆனாலும் கூட அது பண்ண வேண்டிய கர்மம் தான். அவர் ஒரு பட்சம் கூட விடாமல் தர்ஷ பூர்ணமாச இஷ்டி அனுஷ்டித்து வந்தார். ஏன் பிறரை பண்ண முடியவில்லை என்றால் அக்னிஹோத்திரத்தை ஒருவனாக பண்ணிவிடலாம், இஷ்டியை ஒருவனாக பண்ணிவிட முடியாது. இஷ்டிக்கு ரித்விக்குகள் வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னது போல பிரம்மா, ஹோதா, அத்வரியு, ஆக்னித்ரன் என்று 4 பிராமணர்களை ரித்விக்குகளாக வைத்துக் கொண்டு அந்த இஷ்டியை அனுஷ்டிக்க வேண்டும். அது கொஞ்சம் நாழியும் ஆகும், செலவும் ஆகும். இருந்தாலும் ஒவ்வொரு பிரதமையும் விடாமல் தர்ஷ பூர்ணமாச இஷ்டியை அனுஷ்டித்து வந்தார் யஜ்வா சுவாமி. அப்பொழுது அகோபல மடத்தில் முக்கூர் அழகிய சிங்கர் எழுந்தருளி இருந்தார். சில சமயங்களிலே அந்த இஷ்டியை அகோபல மடத்திலேயே அனுஷ்டிக்கும்படியாக கூட ஏற்பாடு பண்ணியாகும். சில இஷ்டிகளுக்கு அழகிய சிங்கரே எழுந்தருளியாகும் அதை பார்ப்பதற்கு. அவர் இந்த இஷ்டியினுடைய செலவுகளுக்காக என்று மாதம் 25 ரூபாய் அனுப்பி வந்தார். பொதுவாக வெளியிலிருந்து வருகிற பணங்களை பெரியோர்கள் ஸ்வீகரிப்பது இல்லை என்றாலும் இது சத்திரவியமாக இருப்பதாலே மாலோலனுடைய பிரசாதமாக இருக்கிறது. அழகிய சிங்கர் அனுப்பி இருக்கிறார் என்பதனாலே மிகவும் தன்யவாதத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு நிதர்சனம் இவருக்கும் ஆச்சாரியனாக, மீமாம்சா சாஸ்திர ஆச்சாரியனாக இருந்த பெருமாள் கோவில் சுவாமி என்கிற நாவல்பாக்கம் நரசிம்ம தாத்தையாரி மகாதேசிகன் இதற்கு முன் தலைமுறை. அவருக்கு இஞ்சிமேட் அழகிய சிங்கர் மாசம் இதே மாதிரி 20 ரூபாய் அனுப்புகிற வழக்கம். இஞ்சிமேட் அழகிய சிங்கரும் நாவல்பாக்கம் நரசிம்ம தாத்தையாரி மகாதேசிகனும் பால்ய சகாக்கள். இருவரும் ஒரே இடத்திலே வாசித்தவர்கள். ஒருவருடைய பெருமை இன்னொருவருக்கு தெரிந்திருக்கிறபடியாலே 2 பேருடைய சக்கியம் பின்னாலும் தொடர்ந்து இருந்தது. அதனாலே அழகிய சிங்கராக ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணின பிறகு, பட்டத்துக்கு எழுந்தருளின பிறகு, இஞ்சிமேட் அழகிய சிங்கர் தன்னுடைய சகாவான நாவல்பாக்கம் சுவாமிக்கு மாசம் பணம் அனுப்புவது வழக்கம். இந்த சுவாமி தரித்திரர். இவர் அனுப்புகிற பணம் தவிர வேற எதுவும் அவருக்கு சொத்தெல்லாம் கிடையாது. தன்னுடைய ஆச்சாரியனே மாலோல பிரசாதத்தை ஸ்வீகரித்தார் என்பதை இவர் பார்த்து வந்ததினாலே இப்பொழுதும் அதே மாதிரியான அனுகிரகம் தனக்கும் தொடருகிறது என்று ஸ்வீகரித்துக் கொண்டார். யஜ்வா சுவாமிக்கு சதாபிஷேகம் நாவல்பாக்கத்திலே நடந்தது. பத்திரிகை வழக்கம் போலே அழகிய சிங்கருக்கும் சமர்ப்பித்தாயிற்று. ஆனால் எதிர்பாராமல் திடீரென்று அன்றைக்கு காத்தாலே அகோபில மடத்தினுடைய யானையை யானைப்பாகனோடு கூட நாவல்பாக்கத்துக்கு அனுப்பிவிட்டார் அழகிய சிங்கர். அன்று கோவிலிலே உற்சவம் உண்டு. எதனாலே உற்சவம் என்றால், இவருக்கு 100 வருஷங்களுக்கு முன் அவதரித்திருந்தார் அன்னையாரிய மகாதேசிகன் என்பவர். அவர் தபஸினாலே ஹயக்ரீவ சாட்சாத்காரம் பெற்றவர். அவருடைய திருநட்சத்திரத்துக்காக கோவிலிலே உற்சவம் உண்டு. அந்த உற்சவத்துக்கு அன்றைக்கு
இந்த யானை முன் செல்ல, யானைக்கு பின்னாலே கோஷ்டி, அத்தியாபக கோஷ்டி செல்ல, அதற்கு பின்னாலே பெருமாள், அதற்கு பெருமாளே பின்னாலே வேத பாராயண கோஷ்டி என்று காஞ்சி தேவாதிராஜன் உற்சவங்கள் எல்லாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நாவல் பாக்கத்திலே உற்சவம் நடந்தது. அது அன்று ஒரு நாள் மட்டும்தான் அப்படி நடந்தது. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம், பாமர ஜனங்கள் எல்லாம், கிராமத்து ஜனங்கள் எல்லாம் யானை என்ற ஒன்றையே பார்க்காதவர்கள் கூட பல பேர் இருந்தார்கள் கிராமத்திலே. அவர்கள் எல்லாம் விசித்திரமாகவும் விசேஷமாகவும் பார்த்தார்கள். அழகேசிங்கர் அனுகிரகம் என்பது அந்த அளவுக்கு இருந்தது. இந்த சம்பவத்தை அடியோங்களாலே மறக்கவே முடியாது. ஏனென்றால் எங்கள் கிராமத்திலே அதற்கு பிறகும் யானையோடு கூட பெருமாள் உற்சவம் கண்டருளவில்லை, அதற்கு முன்னும் கண்டருளினது கிடையாது. அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருந்தார் முக்கூர் அழகேசிங்கர் நாவல் பாக்கம் யஜ்வா சுவாமிக்கு. அவரை பற்றி பொழுது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் அரசாணிபாலை வெங்கடாச்சாரியர் என்பவர், வெங்கடாத்வரி என்பவர் பிரசித்த கவி. அவர் வேறு ஏதோ பிரகரணத்திலே அருளி செய்த இந்த ஸ்லோகமானது இந்த பிரகரணத்திலே முக்கூர் அழகேசிங்கருக்கு ஒட்டுகிறது. அவர் என்ன எழுதினார்? வேதாந்தாச்சாரிய சப்தோஸ்மின் வேதாந்த ஸ்தாபனே க்ஷமஹ. இவருக்கு வேதாந்த தேசிகன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோபஸ்ரீ வேதாந்த தேசிக ஜதீந்திர மகாதேசிகாய நமஹ என்றுதானே நாம் சொல்லுகிறோம். அவர் வேதாந்த தேசிகர். அந்த சப்தம் இவருக்கு பொருந்துமோ? இவரை வேதாந்த தேசிகர் என்று சொல்லலாமோ என்று கேட்டால், வேதாந்த ஸ்தாபனே க்ஷமஹ நன்றாக பொருந்தும். வேதாந்தத்தை இவர் ஸ்தாபித்திருக்கிறார். முக்கூர் அழகேசிங்கரும் ஸ்தாபித்திருக்கிறார். வேதாந்தத்துக்கு பிரம்மசூத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. 545 சூத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒரு ஸ்லோகம் வீதம் இயற்றி முக்கூர் அழகேசிங்கரே இயற்றி பிரம்மசூத்திரார்த்த பத்ய மாலிகா என்று ஒரு கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார் முக்கூர் அழகேசிங்கர். அதனாலே இவர் வேதாந்த ஸ்தாபனே க்ஷமஹ சக்தரானவர். அதற்கு மேலே ஒரு வேடிக்கை பண்ணுகிறார். இது வேதாந்த தேசிகர் மட்டும் இல்லை, வே என்கிற முதலெழுத்தை நீக்கி விடலாம். இவர் தாந்த தேசிகர் என்று கூட சொல்லலாம். தாந்தா என்றால் தமம் என்கிற குணத்தை அதிகமாக கொண்ட, தமம் என்பது அடக்கம். மிகவும் அடக்கத்தோடு கூடினவராக இருக்கிறார் இவர். அதனாலே தாந்தாச்சாரியம் சதம் விதுஹு, இவர் வேதாந்த தேசிகனாகவும் இருக்கிறார், தாந்த தேசிகனாகவும் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவருடைய அடக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் மற்ற கிரகஸ்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் கூட சம்மானம் பண்ண வேண்டும் என்ற அந்த குணம், மனஸ்விதா, அது இவரை தாந்தராக ஆக்குகிறது. அதை சொல்லும் பொழுது இன்னொரு வேடிக்கை பண்ணுகிறார் அரசாணிபாலை வெங்கடாத்வரி. இமம் விவேகம் குர்வந்தஹ. விவேகம் என்றால் நமக்கு தெரிந்தது நன்றாக பகுத்தறிவு ஆராய்ந்து பார்ப்பவர்கள். முக்கூர் அழகேசிங்கருடைய கல்யாண குணங்களை எல்லாம் நன்றாக கணிசித்து ஆலோசித்து பார்ப்பவர்கள் எல்லாம் இவர் வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் மட்டுமில்லை, தாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் என்று ஒரு எழுத்தை விட்டு சொன்னாலும் பொருந்தும் என்கிறார்கள். விவேகம் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் விவேகம். வே என்கிற எழுத்தை விட்டு விடுவது என்பது ஒரு அர்த்தம். வே என்கிற எழுத்தை விட்டு விட்டால் அது விவேகம் என்றாகிறது. அப்படி இவரை நன்றாக விவேகித்து பார்ப்பவர்கள் வே என்ற எழுத்தை விட்டுவிட்டு இவரை தாந்த தேசிகன் என்றும் சொல்லுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தை அரசாணிபாலை வெங்கடாத்வரி சுவாமி தேசிகன் விஷயமாக அருளி செய்தார். சுவாமி தேசிகன் வேதாந்தாச்சாரியராகவும் இருந்தால் தாந்தாச்சாரியராகவும் இருந்தார் என்று. அதே ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் முக்கூர் அழகேசிங்கர் விஷயமாகவும் பொருந்துகிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ.